சென்னை மாவட்டத்திற்கான சிறப்பு தீவிர திருத்தம் 2026 வரைவு வாக்காளர் பட்டியலை பொறுத்தவரை மாவட்ட தேர்தல் அதிகாரியாக இருக்கின்ற சென்னை மாநகர ஆணையர் அவர்கள் இன்றைக்கு வெளியிட்டிருக்கிறார்கள். அனைத்து கட்சி முன்னாலேயும் அது வெளியிட்டிருக்காரு. இதில் மொத்தம் சென்னையில் பார்த்தீங்கன்னா வாக்காளருடைய எண்ணிக்கை, அதாவது இவங்க வந்து 27/10/2025 ஃப்ரீஸ் பண்ணிட்டாங்க ஓட்டர் லிஸ்ட்டை. அந்த கணக்கு ஃப்ரீஸ் பண்ணபடி கணக்குப்படி பார்த்தா 40,04,694. அப்போ அதாவது 2025 10ஆம் மாதம் 27ஆம் தேதி. அதன் பிறகு கணக்கீட்டு படிவம் அது சமர்ப்பிக்கப்பட்டு வரைவு வாக்காளர் பட்டியலில் வந்து சேர்க்கப்பட்ட மொத்த வாக்காளர் எண்ணிக்கை, அதாவது 40,04,694 திரும்ப வந்து கணக்கீட்டு ஃபார்ம் வந்து வாங்கி அதன் மூலம் வந்து பதிவேற்றம் செஞ்சது எவ்வளோன்னு பார்த்தா 25,79,676. அப்போ ஏறக்குறைய கணக்கீட்டு படிவம் கொடுத்து திரும்ப வராதது அப்படின்னு பார்த்தா 14,25,18 வாக்குகள். இது தமிழ்நாட்டிலே பார்த்தீங்கன்னா சென்னை தான் வந்து அதிகமும் கூட, அதாவது 63% அளவுக்கு தான் அந்த பாரங்களே வந்திருக்கு, மீதி வந்து வரல. இதில் மீதி இந்த 63% வந்தது தவிர மீதி இருக்கின்ற கிட்டத்தட்ட 37 இல்லை 37 வரும், 37%. 63 + 37. இதில் இறப்பு வந்து 1,56,555. இடம்பெயர்ந்தோர் வந்து 12,22,164. ஷிஃப்டடு மட்டும் 12,22,164. ஆப்சன்ட் பொறுத்தவரையில் 27,328. இதர எண்ணங்கள் 199. ரெட்டப்பதிவு 18,772. ஸோ இதுதான் நான் வந்து சொன்னபடி 14,20,000. இதில் என்ன நம்ம கேள்வி கேட்டோம்னா, இறந்தவங்களை பற்றி அது வந்து அந்த டெத் சர்டிஃபிகேட்டை வச்சு கார்பரேஷன் வந்து வெரிஃபை பண்ணினோம், அதில் மாறுபட்ட கருத்து கிடையாது. அதுலேயும் கூட பார்த்தீங்கன்னா இறந்தவர்கள் வந்து அந்த லிஸ்ட்டில் இருந்தாங்கன்னா அதுக்கு நம்ம வந்து சேர்த்தல் நீக்கல் திருத்தம் அது 6, 7, 8 இந்த படிவங்கள் வந்து இன்னிலேருந்து கொடுக்க ஆரம்பிச்சிருவாங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா வந்து அடுத்த மாதம் வரல கொடுத்துட்ருக்கலாம், அது 1 மாதம் டைமில் வந்து கொடுக்கலாம். இதில் வந்து என்னென்னா, இந்த இடம்பெயர்ந்தோர் 12,22,000 அவங்க வந்து பார்த்தீங்கன்னா பக்கத்து தொகுதி போயிருப்பாங்க, இல்லை வெளி மாவட்டத்துக்கு போயிருப்பாங்க. ஸோ அவங்களுக்கும் வந்து நீங்கள் வந்து எல்லாமே ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்து கொடுக்கணும், சந்தர்ப்பங்கள் கொடுக்கணும் அப்படின்னு நாங்கள் வந்து சொல்லியிருக்கோம். ஸோ அது வந்து சந்தர்ப்பங்கள் வந்து பொதுவாக வந்து அது ஒவ்வொரு போலிங் ஸ்டேஷன்ஸ், அதாவது வாக்குச்சாவடி மையங்கள், வாக்குச்சாவடி அந்த நிலையம் அங்கே வந்து அந்த இதை ஒட்டிடுவாங்க. அதாவது இந்த வாக்குச்சாவடியில் வந்து இறப்பு இவ்வளோ, இடம்பெயர்ந்தவர் இவ்வளோ, ஆப்சென்ட் இவ்வளோ, இதர இனங்கள் இவ்வளோ, இரட்டைப்பதிவு இவ்வளோன்னு சொல்லி கொடுத்துருவாங்க. ஸோ அதை வந்து அரசியல் கட்சிகள் பார்த்துட்டு அதில் வந்து அப்ஜெக்ஷன்ஸ் வந்து தெரிவிக்கலாம். தவிர வந்து பொதுமக்களும் சரி, அவங்க வீட்டில் ஒரு வீட்டு இருந்து அது ஷிஃப்டட் லிஸ்ட்டாக இருக்கும், அவங்க பார்த்து அதுக்குண்டான படிவத்தை வந்து கொடுக்கலாம். அதுக்கு 1 மாதம் வந்து டைம் இருக்குது. அதே போல் இந்த வாக்குச்சாவடி மையங்கள் அது வந்து இப்போ அதிகப்படுத்தியிருக்காங்க. இப்போ வந்து 3,718 ஏற்கனவே இருந்தது. இப்போ சீரமைக்கப்பட்ட பிறகு மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா 4,079 ஆயிடுச்சு, அதாவது 361. இப்போ நாங்கள் என்ன சொன்னோம், நீங்கள் வாக்குச்சாவடி இது ஒரு பூத்தில் இப்போ வந்து ஓட்டு குறைஞ்சிருக்கு. இப்போ அதாவது பாகங்களில் அப்படி குறையும் போது என்ன பண்ணீங்கன்னா, நீங்கள் வந்து இந்த பாகத்திலிருந்து அடுத்த தெரு 2-3 தெரு தள்ளி அதை ஓட்டை வந்து சேர்க்காதீங்க. நீங்கள் எங்கே வந்து பார்த்தீங்கன்னா அந்த சென்டருக்குள்ளவே அந்த பாகத்திலேயே இப்போ ஆண் பெண் பிரித்து நீங்கள் வந்து ஒரு சமநிலைப்படுத்தி நீங்கள் வந்து வாக்குச்சாவடி மையத்தை நீங்கள் வந்து ஏற்படுத்துங்க. அது எங்களுக்கு மாறுபட்ட கருத்து இல்லை. ஆனால் அப்பா ஒரு பூத்தில், பையன் ஒரு பூத்தில், புருஷன் ஒரு பூத்தில், பொண்டாட்டி ஒரு பூத்தில், அதுக்கப்புறம் அவங்களுடைய சொந்தக்காரங்க ஒரு 4 பேர் ஒரு பூத்தில் போடுறது, அடுத்த 4 பேர் இன்னொரு பூத்தில் போடுறது. அது பூத்துனா என்ன, அதை தாண்டி அந்த மையத்தை தாண்டி அப்படியெல்லாம் நீங்கள் வந்து அப்பா பிள்ளைய பிரிச்சிடாதீங்க, புருஷன் முன்னாடியே பிரிச்சிடாதீங்க, குடும்பத்துக்குள்ளேயே வந்து வேறுபாடு காட்டாதீங்க. அதனால் எல்லாமே வந்து ஒரே வாக்குச்சாவடியில் ஓட்டு போடுற அளவுக்கு ஒரு நிலைமையை ஏற்படுத்துங்க அப்படின்னு சொல்லியிருக்கோம். அதை வந்து அந்த லிஸ்ட்டை எங்களுக்கு கொடுங்கன்னு சொல்லியிருக்கோம். அந்த லிஸ்ட்டும் கொடுத்துறேன்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் வந்து ஒவ்வொரு தொகுதி வைஸாக எவ்வளோ பேர் இறந்தவங்க,
எவ்வளோ பேர் குடிபெயர்ந்தவங்க, எவ்வளோ பேர் ஆப்சண்ட்டு, மற்ற இனங்கள் எவ்வளோ, ரெட்டைப்பதிவு எவ்வளோ, அதெல்லாம் வந்து டீட்டெயில்ஸை கேட்டிருக்கோம். அது வந்து நாளைக்கு தரேன்னு இருக்காங்க. இது தவிர இப்போ வந்து ஒட்டுமொத்தமாக இது வந்து ஒரு வரை வாக்காளர் பட்டியல் வந்து இன்றைக்கி வெளியிட்டாங்க. இதனுடைய வந்து இந்த காப்பீஸ் வந்து ஒவ்வொரு கட்சிக்கு இன்னைக்கு கொடுக்கணும். நாளைக்கு காலையில் 10 மணிக்கு எல்லா கட்சி அலுவலகத்துக்கும் 16 தொகுதி சட்டமன்ற தொகுதி வருது, அதுக்கு கொடுத்துருன்னு சொல்லிட்டாங்க. அதனால் வந்து அதுவும் வந்து இதாக இருக்குது. அப்புறம் வந்து ஒரு வாக்காளர் கூட விடுபடக்கூடாது, ஜெனுவின் வாக்காளர்கள். அதாவது வந்து ஆளே இல்லை, சுத்தமாக எங்கன்னு தெரியல அப்படின்னா கூட அவனுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கணும், கடைசி வாய்ப்பு வரல. இல்லைன்னா நீக்கிடுங்க, எங்களை இல்லைன்னா சேர்க்க வேணாம். ஆனால் அவங்கள வந்து போய் லெட்டர் ரீச் பண்ணுற அளவுக்கு அவங்களுக்கு வந்து எல்லா விதமான வாய்ப்புகளும் தரணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் சொல்லியிருக்கிறோம். அதனால் இதெல்லாம் கேட்டுட்டு கண்டிப்பாக பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ வந்து சென்னையை பொறுத்தவரையில் இப்போ இவ்வளோ பேர் கிட்டத்தட்ட வந்து ஒரு 25 இதானே 14,25,18 பேர் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அந்த வரை வாக்காளர் பட்டியலில் கிடையாது. இப்போ அவங்களுக்கு வந்து முழுமையாக அந்த இறந்தவர்கள் தவிர மீதி பேர் யாராலும் ஷிஃப்டடு இந்த மாதிரி கேசஸ் எல்லாம் எடுத்து நீங்கள் வந்து அவங்களுக்கு எல்லா விதமான ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்து யாருமே வந்து வாக்கு இல்லை அப்படின்ற ஒரு நிலையை வந்து உருவாக்கக்கூடாது. எலெக்ஷன் கமிஷனு மாவட்ட தேர்தல் தேர்தல் அதிகாரி பொறுத்தவரை அதில் விழிப்போடு இருக்கணும்னு சொல்லிட்டு வந்துருக்கு. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.